காளியம்மாளின் அதிரடி முடிவு இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். தமிழர் திரள் ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு தமிழ் தேச தன்னுரிமை கட்சி உருவாக்கியுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு காளியம்மாள் அவங்க நிறைவு உரை வழங்குவதற்காக வராங்க. காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய நிகழ்வு அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படிங்கிறது முழுவதுமாக தெரியவில்லை என்றாலும் அவர்களும் அதை சரிவர பதிவிடவில்லை என்றாலும் கூட நாம் தமிழர் கட்சி அவர்களை மிகவும் நேசித்தது. அவர்களும் நாம் தமிழர் கட்சியை நேசித்தாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் கூட ஒரு சில விஷமிகளுடைய வேலை அவர்களது மனதை மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பல பேரும் பார்த்தீங்கன்னா அவர்களோட பேசுவதற்கு முற்படுவதாக இருந்தாலும் கூட என்ன நடந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் மீண்டும் அந்த கட்சியில் இணைவாங்கிறது தான் அதிக பேர் எதிர்பார்ப்பது. ஆனால் இப்போ வெளிவந்துள்ள இந்த செய்தியின் மூலயமாக அதை முழுவதுமாக ஏற்குவதற்கு மனது தயங்குகிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் தேச தன்னுரிமை கட்சியுடைய தலைவர் யாரு அப்படின்னா வியனரசு அவர்கள். வியனரசு யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்த நபர். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர், மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தவர். இப்போ எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா வேல்முருகனோட இணைந்து வேல்முருகனால் மட்டும்தான் தமிழ் தேசியம் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நபர். அந்த கட்சி உருவாக்கியுள்ள அந்த நிகழ்விற்கு தான் காளியம்மாள் நிறைவு உரை வழங்குவதற்காக சென்றிருக்காங்க. தமிழர் திரள் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது என்ன கோரிக்கையை முன்வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ரூபாயான 2 லட்சம் கோடியை தர மறுக்கும் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்காத இந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தேசிய சாலைகளில் சுங்கசாவடி அப்படின்னு சொல்லிட்டு மாநில சாலைகள் அனைத்தையும் மீட்டு எடுத்து முழு மதுவிலக்கை அறிமுகப்படுத்தவும், ஆட்சி தமிழ் சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிது தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியும் இந்த மாபெரும் தமிழர் திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த நிகழ்வு வண்ணார்பேட்டை பாலம் தெற்கு பகுதி பாளையங்கோட்டையில் நடக்க இருக்கிறது. நாளை காலை 10 மணி அளவில் இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. இதில் நிறைவு உரை காளியம்மாள் அவங்க வழங்குறாங்க. வேல்முருகன் பக்கம் போவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தற்போது நிலவி இருக்கிறது. ஆனால் அவர்கள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணைவார்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் முடிவு கிடைக்கல.